ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் பீக்கங்காய் மசாலா கறி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் பீக்கங்காய் எடுத்து தோலெல்லாம் ரொம்ப தோலை எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா பீக்கங்காய் ரொம்ப கரைஞ்சிரும் சமைக்கும் போது. அதனால் அப்படி லைட்டாக கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீக்கங்காய் மசாலா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மசாலா கறிக்கு தேவையான ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். இப்போ அதோட கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வரட்டும். இது கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். பீக்கங்காய்க்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். அதோட கொஞ்சமாக சீரகம், சோம்புத்தூள் நான் அரைச்சி வச்சுக்கனால அதை சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இதுக்கு வந்து இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இது வந்து தண்ணி சத்து உள்ள காய் தான். அதனால் கொஞ்சம் இது ஆயிலே நம்ம இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த காயில் உள்ள தண்ணியே இவ்வளவு வருது. இந்த பீக்கங்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதுங்க. தண்ணி சத்து உள்ள காய். இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நல்லா இப்படி தண்ணி ஊற்றாமல் இந்த இதிலே நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றி அதை கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், கலரே கொஞ்சம் மாறிடுச்சா. இப்போ வந்து இதை இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு பீக்கங்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா பாருங்கள். நல்லா சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.